நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை ஆலந்தூரில் சாலையின் நடுவே 20 அடி ஆழத்திற்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பாதாள சாக்கடை பணியின் போது குடிநீர் குழாய் உடைப்பட்டதால் பள்ளம் ஏற்பட்டதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மொய்தீன் இணைப்பில் இருக்கிறார். மொய்தீன், வணக்கம். தற்போது சாலையின் நடுவே பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. அதாவது சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் 12க்கு உட்பட்ட அழகிரி தெருவில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் கடந்த 6 மாத காலமாக அதிகாரிகள் யாரும் சரிவர பணி மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோக்கள், இருக்க சக்கர வாகனங்கள் கூட வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே பணியின் போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக பூமிக்குள் தண்ணீர் ஊன்று திடீரென சுமார் ஒரு 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருகில் இருந்த மின்கம்பங்கள், வீட்டின் வாசலில் போடப்பட்ட கான்கிரீட்டுகள் அனைத்தும் பள்ளத்திற்கு விழுந்ததால் இங்கு தற்பொழுது மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரியிடம் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது 20 அடிக்கு பள்ளம் விழுந்ததின் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் தஞ்சமடைந்துள்ளனர். குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமலும் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் பொதுமக்களை திரட்டி சாலையின் மலைகளில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.